பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் ஜூப்ளி ஓடி சில்வர் சோப்புல 10 படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற, கூவி கூறண்டி. ஏங்க எனக்கு தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி அரைக்கிற கயித்துல போட்டு மரத்துல இடு எடுத்து வேண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா? போடா அந்த பக்கம். கோமாதா, ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு இது சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா. மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். மாடே வேணாம், போயா. நீயே வேணா போடா. அடுத்து 325. வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500. முக்கா மாடு வந்துட்டீங்க. 525. மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600. ஒரு தரம், 2 தரம் 1000. யாரோ வெள்ளக்கார தூர வந்திருக்காரு. மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எல்லாம் கூர்னானு பாரு, 5க்கும் 10க்கும். போகிறா போகிறா போகிறா. இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க, கையக்காரெல்லாம் ஓடிச்சு போடுவான். ஐயா துரை, பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். நான் தானே பரதேசி. நீயே வெள்ளக்கார, நீ கொள்ளக்காரனாச்சு. உன்னை சந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன, எதுக்குடா வந்த? என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. இங்க நல்லா பாடுறா, இது மாறாடா. 3 எலும்புல ஒரு தோரை போட்டு போட்டிருக்கிறேன். இதையும் ஒரு கேன போய் 600 ரூபாய்க்கு கேட்டான். குடுக்கிற நேரத்துல 1000 ஆசை காட்டி என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. அவசரப்படாதீங்கண்ணே. என்னடா பெரிய 600? என் மூளைய வச்சு இதே மாட்டேன் 1000 வித்து கொடுக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். இந்த மாட்டை நம்பித்தாண்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இதை நம்பித்தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா, இது வழங்குறதா? நீ பேச்ச மாத்தாத. இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர. நீங்க முன்னாடி போங்கண்ணே, பின்னாடி அவுத்து வந்துடுறேன். அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து. ஐயா வாயா உட்காரு. எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாக்கும். இங்க வாரு. தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பன ஆத்தாலும் சண்டைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கு? எதுக்கா? 16ஆம் சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க. ஐயா, அவனை சீலை எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயலை பார்க்கணும், வரப்ப பார்க்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போடான்னு அனுப்பிட்டேன். வெயில்ல வருவான்ல, அதுக்குதான் இளைஞன் வெட்டி பட சொன்னேன். விடு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? நீ தடங்கானே இல்ல? ஐயா, என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான். நல்ல சந்தேகம் இல்ல. என்ன சடங்காகமா பேரம் பத்தி எடுத்தாங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி. அடங்க ஐயா மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டு இருக்காத. வேற அது இல்ல புத்தா, நீ சடங்காயி வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா, நல்லா கேட்ட கேள்வி. ஏன் புத்தா, சமஞ்சல இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதோ? ஆமா, நம்ம பரம்பரையில அதான வழக்கம். வெளியில விட மாட்டோம்ல. நீ படிக்கல, வீட்டுக்குள்ளே இருந்த. படிச்சவங்கள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும். கறிக்கட்டுகள் ஒரு பொட்டச்சுக்கு படிப்பதுக்கு விட்டுற வேண்டியதான கழுதையே. இங்க பாரு, நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம். இன்னைக்கு படிச்சே ஆகணும். ஐயா, என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீட்டு குடிக்க மாதிரில கேட்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ குடிச்சா கிடைச்சிட போற. அந்த காலத்துல என் ராசா சுருட்டை எடுத்து பத்த வச்சா ஒரே எழுப்புல உதட்ட சுட்டுமில்ல. இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பத்தா உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா? ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். நீ சிகரெட்டு பிடிப்பியா? அடிய ராசா, இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை. நல்லா தான் பத்த வைக்கிறா. இங்க இழு இழு இழு. எப்படி என்ன இருந்தாலும் ராசா மாதிரி வருமா? இதென்ன மினுக்கு மினுக்குன்னு? அது எப்படி? ஐயோ ஐயோ, நான் அந்த வைக்க போறேன். நான் என்ன பண்ணுவேன்? அந்த உரலையை போட்டு எடுத்துறேன். என்னையா, சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு. சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கன்னா வாயெல்லாம் மறு மறுன்னு ஆயி போச்சு. அந்த வெத்தலை கூடாதா? எந்த வெத்தலை? இடிக்கல. இது எதுக்கு? இளநீ இருக்கு குடி. இளநீ இருக்குன்னு தெரியாதா? கூடாதா? ஆத்தா, உயிர் போனா எதை கொடுக்க மாட்டேன்ல. நீ ஒண்ணும் கொடுக்க மாட்டிய. லட்சுமி, அந்த சேலை ஆத்தாட்ட காமி. என்னங்க? என்னது சீலை மட்டும் குடுக்கற? சீராடுங்க. அந்த அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சீராடு வேற கேக்குதான். சீராடு அதானே.
என்ன நோதானே? அது சரி, தாய் மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? ஏன் எனக்கு மட்டும் தாய் மாமாங்க இல்லையா? இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா? உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய் மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன புண்ணிய? இப்ப என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்லிய? சீராடு போகணும் ஐயா. இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே. அறிவு கேட்டவன, உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க, இதை போய் கொடுக்கன்னு சொல்லியா? ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கங்க, அதுல என்ன தப்பு? சரி, அப்ப போய் கொடுத்துட்டு வா. அது போயிருவோம் இல்ல லட்சுமி, காலையில போயிருவோம் மத்தா. தங்கம், என் மருமக மாதிரி வருமா, அவளுக்கும் கொடுறா இளநீ. டேய், நீ என்ன மாடு முடிச்சிட்டு வரியா இல்ல ஒட்டகம் முடிச்சிட்டு வரியா? மாடு தானே, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. அண்ணே, நீங்க அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும். ஆமா, இவர் பெரிய ஐயப்ப ஜோதி, 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கும். போடா பெட்ரோல் லைட். இப்பதானே ஞாபகம் வருது, பெட்ரோல் லைட்னா மேட்டல் இருக்குமே, நமக்கு நான் உடஞ்சு போமே. ஏய், ஏற்கனவே ஒண்ணு உடைச்சது பத்தாதா? இங்க பாருடா, உனக்கு எனக்கும் பெட்ரோல் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது. இங்க பாருடா, பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூக்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு. இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது? டேய் கண்ணா, இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன். இந்த மாடுதான் நான் தான் மாடு. அண்ணே, நீ மனுஷன் தெரியுமாடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன். இந்த மாட்டை வச்சுதான் நான் 1 by 1 டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகணும். மாட்டை பத்திரமா பாத்துக்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். நான் திங்க் பண்றேன். போய் படுத்துமா, படுத்துக்க ராஜா, படுத்துக்க, படுத்துக்கடா. மனுஷங்கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான். இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? A for C, C for wood. என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா. இந்த சூரியனோட படைப்பை பாத்தீங்களா? பகல் பூரா வெயில அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமைய பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு? டேய் டேய், என்ன நீ நல்லா திங்க் பண்றா? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேடுங்க. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய், இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணே, நம்ம நாட்டுல 3 பேரா போனா எந்த கரையும் உருப்படாதான் பாங்க. ஆமா. சந்திர மண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா? இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி உதச்சிருக்கேன், கையால கூட அப்பி இருக்கேன். டேய், என்ன மன்னிச்சிடுறா. சரி, விடுங்க டேய், விடுங்க. என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி, மன்னிச்சு போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு, நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்ன திங்க் பண்ண? ஓ, சரி சொல்றா. அண்ணே, நீங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா. நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, விட்டுருங்க. டே, அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணியிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா. இல்ல, நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போயிட்டானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? என் மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியடா. அனாவசியம் அடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும், ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட்ட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரிய பையனை மாடு பிடிக்கணும்னா? வாங்க, தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகன்னு? ஆமாண்டா. ஏண்டா, உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே, என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடான்னாரு. ஓ, அடடடடா, உன் சொந்தக்காரங்கள்ல இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் நீ அரை டிரவுஸோடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுண்ணே. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகின மண்டையில? சரி, எது வேணாலும் எடுத்துக்கங்க.
எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன ஷிப்டா குடுக்கறது என்ன? ஓ, இதெல்லாம் உனக்கு கிஃப்டா குடுக்கறதா? ஆமா. டேய், என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு. இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவுத்து நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே. நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா தம்பி சத்தம் கேட்க? உங்க தம்பி பையன் அறிவழகன் வந்திருக்காங்க. யாரா முடிய அந்த அறிவழகா? டேய், யாரா அறிவழகங்கிறது நீ வந்ததே இல்லையா? தெரியும்ண்ணே, சும்மா விளையாடுறாரு. யாரா அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்டு நானுங்க. ஃப்ரெண்டுங்க நாங்க 2 பேருங்க மாடவுக்கு வந்திருக்கிறோம். அட முள்ள மாதிரி பேசுங்களா? திருவாரூர் வந்துட்டீங்க. அவங்க போறேன்னு எனக்கு சொல்ல வேண்டியடா. மாட்டினது இல்ல. கொஞ்சம் பின்னால் தூக்குடா. அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? நீ பின்னால போய் ஒளிஞ்சுக்க. எங்க? இந்த பக்கம் தானே வந்தானுங்க. எங்க போயிருக்கானுங்க? எனக்கு தெரியாதுங்க. யாராவது கல்ல விட்டு எரிஞ்சிருவேன். எந்த ஊர்ல? நான் கருத்து போலங்க. கடைசியில் இருக்கிறது யாருல? மாடு விக்கிற தரகருக்கு மாடசாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்லவர் பேர ஏன்டா கெடுக்க? யாரு? வாடா, அங்கேயே போவான். எங்க போறீங்க? ஊருக்கு போவாடா. அங்க இல்லையா? ஊர்ல அவர் ஊர்ல இல்லையா? தென்னை மரத்துல இருக்காரு. ஐயோ, அட பாவிங்களா, உன்னை யோசிச்சே நினைச்சேன். மாடு திருட வந்திருக்க. நான் திருட வரலைங்க சார். திருட இல்லன்னா பின்ன ஏன்டா தென்னை மரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏன்டா ராத்திரில வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார். அதனால ராத்திரில வந்து அவத்துக்கு போலாம்னு வந்தோம் சார். இவனுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில ஊர் பஞ்சாயத்துல வச்சுக்கிடுவோம். இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டிட்டு நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே, அங்க பாருங்கண்ணே. ஆட்டு கூட்டம். அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது? ஆட்டை விலைக்கு வாங்குறது? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. பின்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வர எப்படி எடுத்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயித்து கொடுக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன். அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாருடா. உருவிக்கடா. அடே கப்பா அண்ணே, முகமூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன். வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்டா. ஒரு ட்ரவுசர்ல எருமையே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிள்ளை கொடுக்கணும் தெரியாது. என்னமோ பட்ட பகல்ல ஆட்டை பிடிச்சது பெருசா பேசுறீங்களே. அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரா அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றான். அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையெல்லாம் செய்யறானா? ஆமாமா. டேய், அவனை நான் பெரட்டி பெரட்டி உடைச்சு போடுவேன். ஆனா இப்ப என்னால முடியாது. கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ. டேய், பாத்தியா, நாட்டாம பையன் வர்றான். ஆட்டை தூக்கி கழுத்து போடு. தம்பி, இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். பின்ன என்ன கவட்டுக்குள்ள வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா, அவர் கேட்டாரா? ஏன் சம்பந்தம் இல்லாம தலையிடுற? பிச்சு போடும் போடுவான். எங்க போற பாத்தீங்க? ஐயாவும் அம்மா வசதி பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்துடலான்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடலை இருக்கானே அவனுக்கு கொடு. என்ன சொல்லுதீங்க? ஆட என்னப்பா நீ வேற? வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நீ என்னமா அறுவாள் எடுத்து சீவு சீவாம. மணி 9:45 ஆகுது. இன்னும் அந்த பயலை காணோம். எங்க போயிருப்பா இவன்? டேய், இது எங்க இருந்து தூக்கிட்டு வர்ற? எதே தூக்கிட்டு வரேன்னா என்ன அவ்வளவு காலம் நினைச்சிட்டீங்களா? வாடகை எடுத்து வரங்க. அது எப்படியா எடுத்துட்டு போ. எங்க பணம்? இப்ப மணி என்ன? 9:45. 10:05 வாங்கிக்கங்க. இவர் பெரிய வெள்ளக்கார வீட்டு போல சொன்னா கேட்டா. வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ 10:05 வாங்கிக்கங்க. அதை நான் பாக்கத்தாண்டா போறேன். சரி சரி, அழுத்துங்க. வரும்போது நான் அழுத்துறேன். நான் எதுக்கு அழுத்துவேன்? நீ அழுத்து. வரும்போது நீங்க அழுத்த முடியாது. அதெல்லாம் நான் அழுத்துவேன், நீ அழுத்துற. உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். வாங்க, தர்மாஸ்பத்திரி நம்ம ஆஸ்பத்திரி. என்னடா இங்க கூட்டிட்டு வர்ற? அண்ணே, வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர் டிஸ்கிசி பண்ணேன். ஒரு ஊசி போட்டா சரியா போகும்னாரு. பணம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பையல. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியா? போங்க போங்க, உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான். உட்காருங்க.
நரசம்மா நான் சொல்லல, அது இவர்தான். ஓஹோ அப்படியா? அண்ணே, உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன், புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு 4 குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். சரி. மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம்னு எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க. அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். உள்ள போய் படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்ட நரசு, நரசு, கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மனசம் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன்? ஒரு பண்ணி ஒண்ணு 7-8 பெத்து போட்டு உட்கார்ந்து இருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, 7 பேரை கூட்டு வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய அலையுது, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க. நீ போக வந்துடுறேன். நரசு, நம்ம போயிட்டு வந்து நம்ம பேம ஏலிய பத்தி பேசிடுவோம். நர்ஸு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன், விடம் வந்துட்டாங்களே. ஐயோ அண்ணா, என்ன இது? அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ சார், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசி வேட்டி சட்டை இதுல வச்சிருக்கேன். இத வச்சு நீங்க பொழைச்சுக்கங்க சார். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே, எனக்கு குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல, இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடனே தள்ளாதீங்க, தையல் பிரிக்கிறோம். பிரிட்டு மேடம். தேவை இருக்கானே, வைக்க போர்ல படுத்திருக்கிற ராஜபாளையன் நாய் மாதிரி. தானும் அனுபவிக்க மாட்டாரு, அடுத்தவங்களை அனுபவிக்க விட மாட்டாரு. இல்ல ஒரு தமாசுக்கு சொன்ன சீன் தேவா. நடைக்கட்டு போறார் பார். இவன் இருக்கானே, இவன் அரண்மனையில் இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி. ஆளையும் கிடைக்க மாட்டான், ஆளை விட்டும் போக மாட்டான், சுத்தி சுத்தி வருவான். கிடைச்சா வேட்டியை மட்டும் கிழிச்சிருவான். மாமா வந்துட்டு மாமா. வேலையை கவனிங்க. இந்த 100 ரூபாய் எல்லாருமா பிரிச்சு எடுத்துக்கங்க. ஆகட்டும்ங்க. இந்தாங்க, இந்த 10 ரூபாய எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. தாத்தாயி, இந்த ஒத்த ரூபாய எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துக்கங்க, என் பேர சொல்லிக்கிட்டு. அடி ஆத்தி, முதலாளி 100 ரூபாய் வச்சுட்டு போனாங்க. படுபாவி பசங்க 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒத்த ரூபாய வச்சுட்டு பயிற்று அடிச்சுட்டு போறானுங்க. அவன் புள்ள குட்டிய முடுங்க, நாசமா போ. அது என்னது இது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாசா மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இடிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கண்டி. எதை? நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்கு நாள் கூச்சு கொடுத்துருக்கான். புதையலா? பின்ன என்ன துவையலா? விளையாடாதீங்க, நிஜமாவா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துடுறேன். சாமி, ஆண்டவனே, தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொன்னா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஆத்தா, தாயே, என்னங்க இங்க பாருங்களே, ஆத்தா பூவை போட்டிருக்கா, நல்ல சகுனத்தை காட்டி இருக்கா. சீக்கிரம் வாங்க, வந்து ஆரம்பிங்க. அவரு உடஞ்சி வைக்கிறா, கொஞ்சமா சொன்னா தானே. என்னங்க வெத்தலாக வருது? ஆத்தா அடுத்தடுத்து நல்ல சகுனமா குடுக்கறாங்க. குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல குடிய தோண்டிட்டு கொடுக்குது. ஏய் பிஞ்சதரையா தோன்றா. கிடைக்கிற புதையல்ல ஏன் பங்கு எவ்வளவு? முதல்ல அதை சொல்லுங்க. 10 வருஷமா என் வீட்டுல உட்கார்ந்து தின்னு உன் பல்லே வெளியே வந்துருச்சு.
இதுக்கே நீ 10 இடத்துல புதையில குழி தோண்டணும். இவனை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். இந்த நாயகரி கூப்பிட்டேன், அதான் வந்து உட்கார்ந்து இருக்குது. டேய், இப்ப நீ தோண்டல, உன் கண்ணை நான் தோண்டிடுவேன். இதால தோண்டு. தோன்றா. ஐயா, என்னங்க இது? தேங்காய் பழம் வருது. என்னது இப்ப உடைச்சு வச்ச மாதிரி இருக்கு? எடுத்துட்டு போய் சட்னி அரை. போடி அறிவு கெட்டவள. முதல்ல வெத்தலை பாக்கு, இப்ப தேங்காய் பழம். ஐயோ, என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது. மண்ணை தோணுங்க, மண்ணை தோணுங்க. என்ன அடியே, என்னமோ வசமா சிக்கிருச்சு. அப்படியா? இப்ப ஊர்லயே எங்க மாமன் தானே பெரிய பண்ண. உள்ள இருக்கிறத வெளியே எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ண. என் இடுப்புக்கு ஒரு பெரிய வட்டியானம். என்ன வண்டி சக்கரத்தளவு கைய காட்டுறேன்? எனக்கு தங்க செய்யணும். அந்த பிஞ்ச செருப்போட ஒரே அப்ப அப்பிடுறேன். அவனை விடுங்க, நீங்க எடுங்க. சாமி சாமி சாமிநாதன்னே, பக்கத்து விட்டு சாமிநாதன்னே. அறிவுகிட்ட முண்டாங்களா? நான் பாத்துக்க சிவனேன்னு என் வீட்டு பூஜை அறையில கீழே விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க பாட்டுக்கு செவுத்த தோண்டி என்னை இங்க இழுத்துட்டீங்களே. உங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க அந்த வெத்தலை பாக்கு போறாங்க? தேங்காய் பழத்தை பணத்தை பேசிட்டாங்க. கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏத்தி கையில கொடு, சாமி மலை இறட்டும். பதியல் எடுக்கிறாராம், பதியல். இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா? வந்த வழியா அனுப்புனா தான் நமக்கு புண்ணியம். அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாரு எடு. என்னடா? எங்க அப்பா வயத பாட்டுக்கு விட்டாரு. பேச்சு மூச்சால சீக்கிரம் வாங்க. அப்படியா? நீ முதல்ல போய்கிட்டே இரு, நாங்க சாமியை கூப்பிட்டு ஓடியாரோம். அடியே, உண்மையிலேயே முதலில் இப்பதாண்டி கிடைக்க போகுது. வாங்கடி. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, எங்க அப்பாவை காப்பாத்து. அவரை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல. எங்க அம்மாவை நான் கண்ணால கூட பார்த்ததில்ல. அவர் என்கிட்டயே இருக்கட்டும் பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பா, சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு. அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டு. பிள்ளையாரப்பா, அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, சேர்ந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு இவனை தூக்கி உட்கார வச்சிடறோம். சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம். சரி, வாடி வாடி. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, பேந்து போன காரை இல்ல, இந்த மரம் உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வரதோட என் பங்காளி இந்த கூடத்தேவன் குடும்பத்தையும் கொண்டு போனா அது போதும் எனக்கு. அவங்க உண்மையே மாத்திரம்னாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன். நீ பயப்படாத. வர்றப்பா. பிள்ளையாரப்பா, பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு வந்துட்டீங்களாவே மாமா. பிள்ளையார்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டு இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே அடியா பாருங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க, பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இனிமே இவர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிற. சினமாட்ட நான் கண்ணு போட வைக்கிறதா? வைக்கிற. தீம்பால நீ பீச்சுற, சர்க்கரைய போட்டு காய்ச்சற. தீம்பாலி எதுக்கு? தீம்பாலு நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்காய் போட்டு காய்ச்சட்டா? பொடி பைத்தியக்காரி, அரளி கொட்டைய போட்டு காய்ச்சி அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாலு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பதான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டையை அரைக்க முடியும். ஏண்டி அறிவு கட்ட முண்டோ, அவருக்கு சக்கரை வியாதின்னு தெரியுமில்ல, அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற? அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டுருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஸ்தவம் தான். அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன? இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். கூடத்தேவா, ஆமா.
ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும். அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட குடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுறீங்களா மாமா? கொண்டா அடியே, ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு, நீ குடு. நீயே குடு. மாமா எடுத்து சாப்பிடுங்க மாமா. என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா. அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம், நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு புடிச்ச வேலை. போட நில்றா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்பவும் நேரம் போய் சொல்லுவாரு. அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவரு பெரியவரே, இப்ப யாரா? நீங்க தான். உள்ளா நீ வர எங்களோட. பார், நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா அவுத்துட்டு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான்டா நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 படவை. இங்க இருந்து 99. இங்கேயும் 99னா அப்ப உள்ள என்னடா அது இங்கேயும் கடல்ல இருக்கு? ஏற்கனவே கடற்கரை சொல்லிருக்கீங்களா? வாய மூடு. எங்க மாமா உயிரோட இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்பவே ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கதவை தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு 5 ஒத்த வைங்க. 5 ஓடு திருப்பி பாருங்க. திரும்பிதான் பாருங்களேன். விலைவாசி உயர்வு. என்னடா அது? எல்லாம் 5 மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கலாம்? நானே வச்சுறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது. ஒண்ணுங்க. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரேடியா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன. ஆமா, நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்குன்னு ஆடுறேன். உனக்கு மட்டும் தான் அக்கறை. என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆளை விட்டுருக்கண்டி தேடுறதுக்கு. காலையில இருந்து பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. இங்க பார், கையை நீண்டது காது மூக்கல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நில்லடிங்கிற ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கி இருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. மழை ரொம்ப வந்துருச்சு. அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும், நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு. போய் தலையை காய வைமா. அடியாத்தி, நனைஞ்சா என்ன உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண்ணாடி. ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்பன். ஆமா, அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல அவங்கிட்ட கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். டேய் பட்ட வாடா. டேய், சுருட்ட செத்தனை போட்டு அதே மாதிரி சட்டை வெட்டி தாயத்து. எதுக்குங்க இது? போலீஸ் ஒண்ணு இருக்கே, அது நம்ம கிட்ட வராம இருக்கு. ஊருன்னு ஒண்ணு இருக்கே, அது வாய அடைக்க. இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாயை அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மாரு. டேய் பட்ட, இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா? அதுல இன்னைக்கு அம்மாவாசை வர. பௌர்ணமி என்னைக்கே உன்னை பார்த்தா அம்மாவாசை மாட்டாண்டா இருக்கும். போட என்ன? எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்தில் புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு, அதுக்கு இந்த சட்ட வேட்டிய மாட்டு.
அவன் தான் சுருட்டை. சுருளி அருவியில கொண்டு போய் போடு, அது வயல் அணைக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல, இந்த சட்ட வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ, கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலைமாடன்ன கால் மாடன்ன போ போடா. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வரேன்னு சொல்லிட்டு போனா சுருட்ட. போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கு வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன், கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா காலம் கெட்டு கிடக்கு. நானும் கூட வரேன்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லிட்டு போன உள்ள இன்னும் வரலையே. ஏண்டா நிக்கிறீங்க? போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன். தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன். கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். வாங்கய்யா. ஏய், ஏயா இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? 4-5 நாயை கட்டி வச்சு கொலைக்க விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போடா. ச்சீ, 4-5 நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி, நீ போயா. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு. 2 பல்லு வேற கோரம், மீசு வேற தொங்கிட்டு இருக்கு. இதுல நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் இங்க கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டர் கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா 3 குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா. நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு சாட்சியா இருந்த அத்தனை பேரு இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்காமண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளையும் நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நினைக்கிறேன் தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. ஐயா 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 ஐயா